ஆல் இண்டியா ரேடியோ திருநெல்வேலி வானொலி நிலையம். அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் 10ஆம் பகுதி. எழுதியவர் கல்டைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். அமைப்பு கே. திருமலை நம்பி, சுகந்தி வெங்கட். தலைவா, யோ தூர போயா, எங்க தலைவர் எங்களை வர சொல்லிட்டாரு. தலைவா தலைவா, வாட்ச்மேன் தூர போயா, எங்க பாரு எங்க தெய்வமே எங்களை வர சொல்லிட்டாரியா, தூர போயா. தலைவா வாங்க தம்பி, வந்துச்சு. சொல்லுங்க தலைவா. என்ன விஷயம்? என்ன காலங்காத்தாலேயே இவ்வளவு வேகமா? தலைவா, உங்களை பார்த்து எங்க ஊர் ஆனழகன் போட்டிக்கு சிறப்பு விருந்தினரா கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் தலைவா. எங்க இருந்து வர்றீங்க? விருதுநகர் மாவட்டத்துல இருந்து கொங்கராய நகர் வந்து வந்திருக்கேன் அப்பா. தலைவா, நீங்க போய் செடிக்கு தண்ணிலாம் ஊத்திக்கிட்டு, ஐயோ கையில என்ன தலைவா ரத்தம்? இது ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு மரக்கண்ணு நட்டன்ல, அப்ப அந்த மண்ணை தோண்டும் போது கல்லு ஒண்ணு கையில குத்திருச்சு. வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. என்ன தலைவா சாதாரணமா சொல்லிட்ட? தலைவா, நீங்க போய் மரமெல்லாம் நட்டுக்கிட்டு. தம்பி, மரம்னா என்ன கேவலமா? மரம் தான் உலகத்தோட ஆக்சிஜன் தொழிற்சாலைப்பா. நாமும் வாகனங்களும் தொழிற்சாலைகளும் வெளியிடுற கோடிக்கணக்கான டன் கார்பன் டை ஆக்சைடை உள்ள கிரகிச்சு அதை நாம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனா மாற்றி மரங்கள் வெளியிடுறதோடு பூமியையும் குளிர்ச்சியா வச்சிருக்கு. இந்த உலகம் அசுர வேகத்துல சூடாகிக்கிட்டு இருக்கு. அதனை தடுக்க ஒரே வழி நாம எல்லாரும் மரம் நடுறதுதான். ஏ அப்பா, மரத்தினால இவ்வளவு பெரிய பயன் இருக்கா? ஆமா, எவ்வளவு பெரிய தகவலை சொல்லிருக்கீங்க தலைவா. சரி, தயவு செய்து இந்த மண்வெட்டியை கொஞ்சம் எடுத்துக்கங்க. நாம வீட்டுக்குள்ள போவோம். சரி சரி, எடுத்துக்கிட்டு. ஏமா காஃபி எடுத்துக்கிடுங்க கணம். அது என்ன தலைவா, உங்க காபி மட்டும் வெளிநாட்டுல இருந்து வந்த பொடியில போட்டிருக்காங்களோ? ஐயோ, இல்ல, நான் குடிக்கிறது காஃபியே இல்ல. இது அருகம்புல் சாறு, அதான் பச்சை இருக்கு. அருகம்புல்லா? அத நாங்க எங்க ஆட்டுக்குள்ள வைப்போம். காபி டீயே குடிக்க மாட்டீங்க, அப்போ சினிமாவில் நீங்க சிகரெட் குடிக்கிறது, இந்த மாமிசம் சாப்பிடுறது எல்லாம் சும்மா நடிப்பு தானே தலைவா? ஐயோ, அது வெறும் நடிப்பு தான் தம்பி. அது சினிமாங்கிறது என்னுடைய தொழில் வேற, வாழ்க்கை வேற. வார்த்தை வேற, வாழ்க்கை வேறன்னு தான் இருக்கக்கூடாது. சினிமாவில் டைரக்டர் இருக்கார்ல, அவர் படம் ஓடுறதுக்காக, ரசிகர்களோட அல்லது இந்த சமூகத்தோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்காக படத்துல அந்த மாதிரி காட்சிகளை வைக்கிறாங்க. நாங்க நடிச்சு தொலைக்க வேண்டியது இருக்குது. என்ன தலைவா இப்படி சொல்லிட்ட? அப்போ எங்கள மாதிரி ரசிகர்களோட தரம் நல்லா இல்லைன்னு சொல்றியா? நோ, ரசிகர்களுடைய தரம் இன்னும் உயரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவங்களோட செயல்கள் சமூக அக்கறையோ சமூக தேவையோ கருதி அமையணும்னு விரும்புறேன். பிரச்சனைகள்ல தலையாய பிரச்சனை எதுன்னு பார்த்து அதை சரி பண்ண செயல்படணும்னு எதிர்பார்க்கிறேன். தம்பி, உங்க பேர் என்ன? கணபதி. தம்பி கணபதி, நீங்க சொல்லுங்க, உங்க லட்சியம் என்ன? இந்த காலத்துல மட்டும் இல்ல தலைவா, எதிர்காலத்திலயும் உங்களுக்கு நிறைய மன்றங்கள் இருக்கணும், அதுல நிறைய ரசிகர்கள் இருக்கணும். அதுக்காக நிறைய பிள்ளைகளை பத்து போட்டுக்கணும் தலைவா. அவங்களை எல்லாம் உங்க படத்தை போட்டு காட்டி உங்களோட ரசிகர்களா மாத்தணும். நிறுத்துங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு அடிப்படை காரணம் இந்த மக்கள் தொகை பெருக்கம் தான். நான் என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். நம்ம பெற்றோர்கள் எல்லா சொத்துக்களையும் நமக்கு விட்டுட்டு போனது மாதிரி இந்த பூமியையும் அதனுடைய வளங்களையும் நமக்கு தந்துட்டு போனதாக நாம நினைக்கிறோம். உண்மையில நாம வளங்களை சுரண்டும் வேகத்தை கணக்கிட்டு பார்த்தா நம்ம குழந்தைகள் பேர குழந்தைகளுடைய பங்கு நாம திருடிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாட்டுல இருக்கிற பிரச்சனைகள்ல ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்னு எதை நினைக்கிறீங்க? இந்த சினிமாவோட டிக்கெட் ரேட்டை குறைக்கணும். அது சரிண்ணே. உங்க வழியிலே தான் இருக்கிறீங்க தம்பி. நீங்க எங்க சினிமா தொழிலுக்கு சாதகமா பேசுறீங்கிறதுக்காக அதை நான் ஒத்துக்க முடியும். நீங்க இன்னும் உங்களை நிறைய திருத்திக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை இந்த உலகம் சூடாகிக்கிட்டே இருக்கிறது தான். இது நமக்கு மட்டும் இல்ல, இது உலகத்தோட தலையாய பிரச்சனை. இதுக்கு எதிராக நாம செயல்படாட்டா எதிர்காலம் ரொம்ப கவலைக்கிடமா போயிடும். ஒன்னு சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க தலைவா. உலகத்துல புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் 1700 பேர் ஒன்னு சேர்ந்து 1992 ஒரு வேண்டுகோளை இந்த உலகத்துக்கு வெளியிட்டாங்க.
உலக மக்களுக்கு அவங்க விடுத்த உருக்கமான வேண்டுகோளை சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க தலைவா. இயற்கையின் படைப்பில் எல்லா விஷயங்களுக்கும் முடிவு உண்டு. அதுபோல இந்த பூமிக்கும் ஒரு முடிவு உண்டு. அவங்க வெளியிட்ட வேண்டுகோளை சொல்றேன். நீங்கள் வெளியிடும் கழிவுகள், ரசாயனங்கள் எல்லாவற்றையும் உறிஞ்சிக்க நம்முடைய பூமியால் முடியாது. எதுக்கும் ஒரு அளவு உண்டு. எல்லாரையும் வாழ வைக்க தேவையான உணவு, சொகுசு வாழ்க்கைக்கு தேவையான பெட்ரோல், நிலக்கரி, இப்படி ஆற்றல் களஞ்சியங்களை எப்பவும் பூமி தந்துகிட்டே இருக்காது. இதுக்கும் ஒரு எல்லை உண்டு. மனித இனம் இப்போ அந்த எல்லையை நெருங்கிக்கிட்டு இருக்கு. பூமியினுடைய இயல்பான போக்க மாற்ற முயற்சிக்கும் ஒவ்வொரு செயலையும் மனித இனம் திருத்திக் கொள்ள வேண்டும். இனிமேலும் தொடர்ந்து சேதங்களை விளைவிக்காமல் நிகழ்த்திய அழிவுகளுக்கு மாற்றங்களை தேட வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்காங்க. அப்படியா தலைவா? சரி தலைவா, அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க இப்ப ஊர்ல உங்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கோம் தலைவா. ஆமா தலைவா, நீங்க என்ன தொழில் செய்துகிட்டு இருக்கீங்க? அதுவா, எங்களுக்கு ஒரு 4-5 ஏக்கர் நிலம் இருக்கு. நானும் என் வீட்டுக்காரர் எல்லாம் சேர்ந்து விவசாயம் பார்ப்போம். அவ்வளவுதான் தலைவா. என்ன இது அவ்வளவு அழுத்துக்கிட்டு சோகமா சொல்றமா? அப்புறம் என்ன தலைவா? விவசாயங்கிறது ரொம்ப உயர்வான புனிதமான தொழில். அதுதான் நம்ம நாட்டோட தெய்வீக தொழில். அத நல்லா பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா அத நல்ல இயற்கை விவசாயமா பண்ணுங்க. சரி தலைவா, ஆனா அதுல மகசூல் குறைவா தானே கிடைக்கும். நாங்க கஷ்டப்படுதோம்ல. செயற்கை வாரி வாரி கொடுக்கும் முதல்ல, ஆனா உலகத்தை கெடுக்கும் முடிவுல. ஐயோ, இயற்கை குறைவா கொடுக்கும், ஆனா என்னைக்கும் அது நிறைவா இருக்கும். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் பெரிய பெரிய வால் போஸ்டரா அடிச்சு ஊருக்குள்ள ஒட்டிடுங்க. ஐயோ, அப்படிலாம் பண்ணிராத. என்னோட கருத்துக்களை நீங்க உங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்க கிட்ட சொல்லலாம், உறவினர்கள்ட்ட சொல்லலாம், நண்பர்கள்ட்ட சொல்லலாம். அது போதும். இதுக்கு போய் எதுக்கு நோட்டீஸ் கிட்டீஸ்னு பேப்பரை போட்டு அனாவசியமா வேஸ்ட் பண்ணணும்? பேப்பர் தானே தலைவா? ஐயோ, பேப்பர் தானேன்னு அவ்வளவு சிம்பிளா சொல்லாதம்மா. பேப்பரும் இயற்கையில உள்ள மரங்களை கொண்டுதான் உற்பத்தி செய்யப்படுது. அப்படியா? சராசரியா ஒவ்வொரு மனிதனின் பேப்பர் தேவைக்காகவும் ஆண்டுக்கு 2 மரங்கள் வெட்டப்படுது ஒரு மனுஷனுக்கு. பேப்பரை சுத்தம் செய்து தயாரிக்கிற சமயத்துல பயன்படுத்தப்படுற இந்த குளோரின் அப்படின்னு ஒரு வாயு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அப்படியே ஆறுகள்ல விடப்பட்டு அந்த சூழல் நஞ்சாகி போயிருது. பேப்பரை வேஸ்ட் பண்ற ஒவ்வொருத்தரும் இத கண்டிப்பா மனசுல வச்சு. நீங்களே என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு மாற்றத்துக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே, எப்படி? கேளுங்க தலைவா, கேளுங்க. உலகத்திலேயே நீங்க ரொம்ப முக்கியமான ஆளா யார மதிக்கிறீங்க? தலைவா, எங்களுக்கு நீங்க தான் உயிர், உணவு எல்லாமே தலைவா. ஆனா தலைவா, உங்களுக்கு யார பிடிக்கும் தலைவா? எனக்கு யார பிடிக்குங்கிறது இருக்கட்டும், ஒன்னு சொல்றேன் கேளுங்க. கலைங்கிறது மகிழ்ச்சிய, அமைதிய, சிந்தனைய கொடுக்கக்கூடியதுதான். ஆனா இன்னைக்கு ஏறி வர்ற வெப்பத்தினால உலகத்துல பருவநிலைகள்லாம் நாம நினைக்க முடியாத அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அதனால உலகத்துல வெள்ளம், வறட்சி, புயல், நிலச்சரிவு, பஞ்சம், பசி, நோயின்னு எத்தனையோ பிரச்சனைகள் பெருகிக்கிட்டே வருது. இந்த சூழ்நிலையில நான் சொல்லக்கூடிய பதில், நாம பெரியவங்களா உயர்ந்தவங்களா நினைக்கிறது சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காக பாடுபடுகிறவர்களை தான், அவங்கள தான் நாம மதிக்கணும். தலைவா, சுற்றுச்சூழல் நல்லா இருந்தா தானே தலைவா உலகம் நல்ல அமைதியா இருக்கும். இப்ப என் வழிக்கு வர்றது சொல்லு. அமைதியா இருந்தா தானே தலைவா கலைகளை ரசிக்க முடியும். போடு, அப்படி போடு, அதுக்குதான் வரேன். தலைவா, வேற என்னென்னலாம் நம்ம ரசிகர் மன்றத்து மூலமா நாங்கெல்லாம் சேர்ந்து சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கு செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ராக்கா இல்ல? ஆமா தலைவா, தலைவர் என் பேரை சொல்லிட்டாருன்னு. நம்ம தலைவர் இல்ல. சுற்றுச்சூழல் பாதுகாப்புடைய அவசியத்தை, குறிப்பா ரொம்ப சூடடைஞ்சுகிட்டு இருக்கிறதுடைய தீய விளைவுகளை என்னுடைய ரசிகர்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லும். கண்டிப்பா சொல்லிடுவோம்னே. சூழல் மேம்பாட்டுக்காக உங்களோட ஒவ்வொரு செயலும் அமையணும். கடைக்கு போகும்போது கூட கூச்சம் இல்லாம துணிப்பைய எடுத்துக்கிட்டு போகணும். நல்லா கேட்டுக்கோ. பிளாஸ்டிக் கேரி பேக், டம்ளரு, இந்த மாதிரி இதுகளெல்லாம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. சரி தலைவா. வீட்டு குப்பைகளை எல்லாம் தெருவுல போடாம அல்லது அடுத்த வீட்டுக்காரி முத்தத்துல போடாம மறு சுழற்சி செய்ய சொல்லி கொடுக்கணும். சரி தலைவா. தோல்ல செய்யப்பட்ட ஆடைகள், இந்த விலங்க தோல்ல இருந்து செய்யப்பட்ட இந்த பர்சுகள், இதெல்லாம் வாங்க மறுத்து வனவிலங்குகளுடைய மரணத்தை கொஞ்சம் தள்ளி போடணும். சரி தலைவா.
சங்கு, சிப்பி, தந்தம், மிருகங்களுடைய பல்லு, நகம், அப்புறம் இந்த கொழுப்புல உருவான அழகான பொருட்கள், மருந்து, இதெல்லாம் நாம தவிர்க்கணும். கொஞ்ச தூரம் பயணம் பண்றதுக்கு சைக்கிளை பயன்படுத்தி ஆட்டோமொபைல் மாசுபாட்டை நாம தடுக்கலாம்ல? ஆமா தலைவா. இதெல்லாம் செய்யலாம். இப்படி நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் என்ன மட்டும் இல்ல, நம்முடைய பூமி தாயையும் சந்தோஷமா குளிர்ச்சியா வச்சிருக்கும். அது இவ்வளவு ஆனந்தமா சொல்றாரு தலைவரு. அப்புறம் தலைவா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா தெரிஞ்சுக்கிட்டது தான் கேட்கேன். நாங்க அப்படி செய்யாட்டி பூமி என்ன செய்யும்? நல்ல கேள்வி. இந்த ஒரு வளர்ச்சி வேறுபாடு, இந்த பரிணாமம்பாங்கல்ல, அதை முடுக்கி விட்டு இன்னும் பல புதிய உயிர்களை புதியதாக உருவாக்கி கொள்ளும் ஆற்றல் இயற்கைக்கு எப்போதுமே உண்டு. முரண்டு பிடிச்சா ஒத்து வராத நமது மனித சமூகத்தையும் உதறித்தள்ள அது என்னைக்குமே தயங்காது. பாத்துக்கிடுங்க, பூமியினுடைய பல கோடி ஆண்டு வரலாற்றுல மனுஷனை பார்த்தது 20 லட்சம் ஆண்டுகளாத்தான். பூமிக்கு மனுஷன் முக்கியம் இல்ல, மனுஷ இனமே இல்லாம பூமி இருந்துச்சு, பூமி இருக்கும். ஆனா மனுஷன் ஜீவித்து இருக்க முடியாது. அவன் ஜீவித்து இருக்கணும்னா இந்த பூமி பந்த அவன் எல்லா வளத்தோட இயற்கை சூழ்நிலையை மேம்படுத்தி அவன் வாழ்ந்தா தான் முடியும். தலைவா, பூமியோட அருமை பெருமைகளை இப்ப எங்களுக்கு மட்டுமில்ல எல்லாருக்கும் நல்லா புரியுறபடி எடுத்து சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லி நாங்க என்னைக்கு தலைவா தட்டி இருக்கோம். நாங்க எல்லாருக்கும் சொல்லுவோம், இனிமே நாங்க என்னைக்குமே சுற்றுச்சூழலோட நண்பர்களா தான் இருப்போம். வெரி குட். தலைவா, உங்களுக்கு பிடிச்சது யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே? ஆமா தலைவா, அத மறந்துட்டோமே. சொல்றேன். எனக்கு பிடிச்சது யாருன்னா, ஒரு ஆளு 2 ஆளு இல்ல, கோடிக்கணக்கான மரங்களை நட்டு உலகத்துக்கு பசுமை சேலை உடுத்து காட்டிய பெண்மணி வங்காரி மத்தாய் அப்படின்ற ஒரு அம்மா. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், பட்டியல் நீண்டுரும். இப்படி எத்தனையோ மனிதர்கள், இல்ல மனிதருள் புனிதர்கள்னு அவங்கள சொல்லணும். இயற்கைக்காக வேண்டி உலகத்துல உள்ள மனிதர் மட்டும் இல்லாம அனைத்து ஜீவராசிகளின் நலன்களுக்காகவும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவு பேரையும் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்லிருக்கீங்க தலைவா. உங்க ரசிகர்களும் உங்களை மாதிரியே இருக்கணும்னு நீங்க எப்படி ஆசைப்படுவீங்க தலைவா? ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு தலைவா. இந்த உலகம் சூடாகிற தடுக்கிறதுக்கு நாங்களும் எங்களால எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு பாடுபடுவோம் தலைவா. எங்க ஊர்ல ஆணழகன் போட்டி நடக்கிற அன்னைக்கு மரம் நடுற விழாவும் வச்சிருவோம். ஓ தலைவா, மரநடு விழாவுக்கு கண்டிப்பா உங்களை எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வருவேன். ஜூன் 5ஆம் தேதி மறந்துடாதீங்க தலைவா. கண்டிப்பா மறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம். அதோட தொடக்கமே உங்க ஊர்ல தான். நேயர்கள் இதுவரை கேட்டது அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் 10ஆம் பகுதி. எழுதியவர் கல்டைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். இதில் பங்கேற்றோர் முல்லை எம். பெர்க்மான்ஸ், வி. கனகலதா, எஸ். மோகன் ஆகியோர். அமைப்பு சுகந்தி வெங்கட், கே. திருமலை நம்பி.